பார்க்க நல்லா இருக்கும். பார்க்க நல்லா இருக்கா? சாப்பிடுறதுக்கு டேஸ்டும் நல்லா நல்லா இருக்கும். இருக்கும். நம்ம எல்லாம் தான் இப்போ இந்த முறையில மறந்துட்டோம். ஸ்நாக்ஸுக்கு வடை தான் இங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ல. ம். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்லாம். அதாவது அவளை வச்சு நம்ம இப்படியும் ரெடி பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம வரட்டுவோம், டிஃபன் சாப்பிடுவோம், இல்லைன்னா வரட்டி வைப்போம். மற்றபடி இந்த மாதிரி ரெடி பண்ணது கிடையாது. இன்னைக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம Hi. டிஷ் எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருதுல்ல சிவா, வருது? நான் 2 நாளையில வந்துரும். ஆமா. அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தியாசமான 2 வகையான ரெசிபிஸ் செய்ய போறோம். சரி. ஒண்ணு வந்து ரெண்டுமே இனிப்பு தான். இனிப்பு அடை, இனிப்பு உருண்டை. புரிஞ்சா? இனிப்பு அடை, இனிப்பு உருண்டை. உருண்டை லட்டா? லட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம லட்டுங்கிறது வேற, அடை உருண்டைன்னு சொல்ல, பொரி உருண்டை எல்லாம் சொல்லுவாங்க, பொரியல்ல உருண்டை எல்லாம் சொல்லுவாங்க, மாலாடு, அந்த மாதிரி இது ஒரு உருண்டை. சரியா? அதுவும் இதெல்லாம் எப்படின்னா உடனே சாப்பிடணும், ஸ்டோர் பண்ண வைக்க முடியாது. ஒரு 2 நாள் வைக்க, இன்னைக்கு காலையில செய்தா மறுநாள் வேணாலும் வைக்கலாம், ரொம்ப நாள் வைக்க முடியாது. அதுதான் அதுக்கு வந்து நான் பொரி உருண்டை, இந்த அவல் உருண்டைன்னு சொல்லி 2 டைப் அவல் உண்டுலா. இது வெள்ளை அவல், இது வெள்ளை அவல். சரி. இத வச்சு நம்ம அவல் உருண்டை செய்ய போறோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்டும். சரியா? இது வந்து சம்பா அவல். இத வச்சு நம்ம வந்து ஒரு அடை தட்ட போறோம். ஆவில வச்சுதான் வேக வைக்கணும், தோசைகளை வச்சு தட்ட முடியாது. இந்த அடை வச்சு நம்ம இது ரெடி பண்ணுவோம்ல, இது வந்து 2 நாள் அப்படி இருக்கும், ஊசாது. காஞ்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, அதுக்கு நான் உன்ன காணிக்கேன். இது நம்ம நேற்று காலையில செய்தோம், ஒரு நாளைக்கு முன்னாடியே செய்தோம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கொழுக்கட்டை போல அது பாட்டு கிடந்தா நம்ம எடுத்து சாப்பிடறதுக்கு. ஆமா, திரளி கொழுக்கட்டை, அப்பம் கொழுக்கட்டை எல்லாம் செய்யும்போது இந்த இது பண்ணுவோம். ஆமா, அந்த மாதிரி டைப்ல நம்ம செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா அவல நல்லா வறுக்கணும். சரியா? வறுத்துருவோமா? அது வந்து உடம்புக்கு நல்லது. நான் வந்து எனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்து போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லணும்னு சொன்னா, 1 கப்பு அவல் எடுத்தீங்கன்னா 1/2 கப்பு தேங்காய் எடுக்கணும், 1 கப்பு பச்சரிசி ஆட் பண்ணணும். பச்சரிசி மாவு ஒண்ணு இல்லையா, நம்ம அரிசியை வறுத்து பொடிச்சு இது கூட சேர்க்கலாம். சரியா? இன்ஸ்டன்டா செய்யணும், டக்குனு பச்சரிசி மாவுலையும் சேர்த்து செய்யலாம். எப்படி செய்தாலும் அடை, இனிப்படை அப்படி ஒரு டேஸ்ட்ல வரும். இது நல்ல முருக வறுத்துறணும். அதே மாதிரி பொடிக்கும் போது நம்ம ரொம்ப நைஸா எல்லாம் ஒண்ணும் பொடிக்காண்டாம், பொடிக்கணும், பல்லுல பட மாதிரி பொடிக்கணும். இது சம்பா அவல்னால நமக்கு வந்து நொறுங்கிடும். போதும்னா தேங்காய் லைட்டா வறுக்கணும். நான் துண்டு துண்டாவும் போட்டிருக்கேன், அது ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா இதுல நெய் ஊத்திடுவோம்னா, ஏலக்காவை வந்து பொடிச்சும் போடலாம், இல்லைன்னு உண்டுமான நம்ம வந்து சும்மா இப்படி பிரிச்சும் போடலாம். இப்படி போட்டு இப்படி டைரக்டா இப்படி ஆட் பண்ணும்போது அதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். 4-5 தாராளமா போடலாம். எப்பவுமே ஏலக்காய் நம்ம குறைச்சு போடணும்னு சொல்லுவோம், இதுக்கெல்லாம் ஒரு 4-5 என்ன செய்யலாம், போடலாம். போட்டுட்டு கூட ஆட் பண்ணது இந்த சுக்கு பொடி கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஏன்னா பச்சரிசி மாவுலாம் சேர்க்கமா, அதனால. இது ரொம்ப முருக வறுத்தாண்டா, ஒரு மனம் வந்தா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ரெசிபியா செய்வோம்னா கண்டிப்பா மிக்சட் ஆக்குனா இதாயிடும். இந்த இதுல சூட்டோடி நம்ம வந்து பச்சரிசி மாவு இது கூட ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இதையும் சேர்ந்துதான் நம்ம பொடிச்சுதான் நம்ம ஆட் பண்ணணும். இப்ப இதுக்கு எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கணும், பழமும் எடுக்கணும். தண்ணி ஊத்தி இந்த அடைக்கு விரவ மாட்டோம்.
ஓ சரி. புரிஞ்சா? நான் பழம் எடுத்துட்டு வரேன்னா, பழத்தை வந்து மிக்சியில போட்டுலாம் அடிக்க வேண்டாம். இது என்ன பழம்? மட்டிப்பழம். மட்டிப்பழம். பாளையங்கொட்டை பழம் சேர்க்க கூடாது, ஏத்தம்பழம் சேர்க்க கூடாது, கற்பூரவல்லி, இந்த புளிப்பு கொஞ்சம் இருக்குல்ல அந்த பழங்கள் சேர்க்காங்க. மட்டிப்பழம் நல்ல பழம். புளிப்பு பழங்கள் இருந்தாலே அந்த பழம் வந்து சீக்கிரம் ஜூசி ஆயிரும். என்ன ஒரு ஐட்டம் செய்தாலுமே அதே மாதிரி இது மிக்சியில போட்டு அடிக்க கூடாது. ரெண்டாவது தண்ணி சேர்க்க கூடாது. பூக்கொச்சி பழம் நல்லா பழுத்திருந்துன்னு வைங்களாம், இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டான பழங்கள் எடுத்து நம்ம செய்தோம்னா நல்லா இருக்கும். இது கூட தேவையான அளவு இனிப்பு சேர்க்கணும். லாஸ்ட் நம்ம தேனும் சேர்ப்போம். அதனால பழத்துல இந்த பழத்துல எல்லாம் நல்ல இனிப்பு இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும், மட்டி பழம் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு 11 மணிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக்கும் இது. மட்டி பழம் கொடுப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்ட புவிசார் பழம் இது குறியீடு கொடுத்துருக்கு. அப்படியா? ஏன்னா அது மோஷன் போறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும், பிள்ளைகளுக்கு வயிறும் நிறையும். அந்த இது நல்ல கான்செப்ட்ல கொடுத்தது. சரியா? இதுல வந்து நான் வந்து 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போறேன். இது நாட்டு சர்க்கரை தான். நாட்டு சர்க்கரை எதுல இருந்து ரெடி பண்ணாங்க? பனை வெல்லத்துல இருந்து. இல்ல அதை போட்டுதானே எல்லாரும் சீனி பதில யூஸ் பண்ணாங்க. இப்போ அததான் கேட்டேன். என்ன ஒண்ணும் புரியல. வெள்ளை சீனி வந்து கரும்புல இருந்தானே ரெடி பண்ணுவாங்க. இது எல்லாமே பனை மரத்துல இருந்து, பைனில இருந்தானே எல்லாமே. கரும்புல இருந்தானே வெள்ளை எடுக்கும். அது எல்லாம் ஸ்பிரிட் எடுக்கிறது, சர்க்கரை, அது இது எல்லாமே. சரியா? சீனி மிக்சியில போட்டு ஒரு நுணுக்கு நுணுக்கிடுவோமா? அதான் இந்த இதை தனியாவே நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பா. அரிசி எப்படி பொடிச்சு சாப்பிடுவோமோ இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் தான். கை வச்சுதான் மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து தனிப்பட்ட முறையில் இப்படி பிடிச்சி நம்ம சாப்பிட்டுடலாம். ஆனா வேக வச்சு சாப்பிடும் போது கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லா இருக்கும். ரெண்டாவது இது கூட இனி என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் இது அவ்வளவு போட்டுட்டு கொஞ்சம் குழுவுல இருந்தா பச்சரிசி நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னோம்னா இனிதான் மாவை ஆட் பண்ணணும். பழம் ஏன் கூடுதல் போட்டோம்னா இனிப்புக்காக பழம் போட்டது. ரொம்ப எல்லாம் ஆட் பண்ணாண்டாம். ஏன்னா பச்சரிசி சேர்த்துட்டு ரொம்ப கல்லு கணக்காயிட கூடாது. கையில ரொம்ப ஒட்டாத அளவு நம்ம என்ன செய்திடணும், பேட்டர்ன் இதுதான். ஏன்னா ஏற்கனவே நெய் போட்டு நம்ம தேங்காய் வறுத்ததுனாலதான் நம்ம கையில ஒட்டல. ரெண்டாவது கிளு இருந்தாலும் கையில ஒட்டும். மாவு பச்சரிசி மாவு தேவைக்கு சேர்த்தா போதும். கண்டிப்பா அதை சேர்க்கும்போது அது ஒரு டேஸ்ட். அதனாலதான் அதை சேர்க்கணும். ஆனா தேவைக்கு சேர்த்தா போதும். இனிமேல் என்ன செய்யணும், முதல்ல இட்லி பாத்திரத்தை வச்சிருவோமா, இந்த மாதிரி இலையை எடுத்துடணும். அது என்னெல்லாம் அரச இலையா, இந்த ஹார்ட் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த இலையில வந்து அந்த இலைக்கு சைஸ்லயே தட்டுவாங்க சேப்பா. அந்த காலத்துல அந்த இலைகள் தான் வீடு இல்ல எல்லா வீடுகள்லயும் ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்கும். அந்த இலையில வந்து இந்த நல்ல குணமான பூவரச அந்த இலையில 2 இலைய எடுத்து இத வந்து நடுவுல வச்சு தட்டி வேக வைப்பாங்க. அந்த சைஸுக்கே வரும். அதுக்காக வேண்டி சொல்லி இது வந்து கட்டியாதான் தட்டணும். நம்ம வந்து எண்ணெய் தண்ணி ஒண்ணுமே தொடாண்டாம். நம்ம அந்த இலைய மூடிட்டு ஒரு அமுக்குனாலே இப்படி அமுக்குனாலும் போதும். ஆனா நம்ம அதாவது என்னைக்குமே நம்ம கைக்குள்ள அழகு வேற எதுலயுமே கிடையாது. இலைய மூடிட்டாலே அப்படி வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். தண்ணி கொதிக்கதான் வச்சிருக்கு.
இலை வந்து இப்ப கழுவல, பறச்சோடனே கழுவியாச்சு. ஏன்னு கேட்டா இதுல தண்ணி படக்கூடாது, நம்ம தண்ணியே ஆட் பண்ணல சிலேபா, அதனால தண்ணி படக்கூடாது. அதாவது நெய் எல்லாம் நிறைய தேவைப்படாது இந்த ஒரு அடை சுடுறதுக்கு. அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து ஒவ்வொன்னா லைன் பை லைன் தான் நம்ம சொன்னது. வீட்டுக்கார திடீர் சந்தேகம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது அவல் உருண்டை ரெடி பண்ணிடலாம். ஆமா, அந்த டைம்ல நம்ம வந்து இதை மீடியம் இந்த ஸ்டவ்ல மாத்திட்டு இதுல அவல் உருண்டை ரெடி பண்ணிடுவோமா? சரியா? நம்ம அடுத்தால செய்யுது அவல் உருண்டை, அதுக்கு வெள்ளை அவல். நல்ல பொருங்க வறுத்து கொஞ்சம் அப்படி செவக்க வறுத்தா போதும். இனி வந்து கொஞ்சமா நம்ம என்ன செய்யணும், சர்க்கரை கரைக்கணும். வேண்டி பாத்திரத்தை வைத்து கொஞ்சமா போது தேவையான தண்ணி ஒரு 1/2 கப்பு போல ஊற்றணும். நிறைய ஊத்தாண்டா, நல்லா கரைஞ்ச பிறகு பார்ப்போமா? இது நமக்கு கரைச்சாச்சு. விட்டுட்டு இது வெந்திருக்கும், பார்ப்போமா? நீங்க ஆஃப் பண்ணிடுவா. தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொஞ்சம் கட்டியா வரணும், அப்பதான் அதுல இனிப்பு நிற்கும். கிட்டத்து இனிமேல் இது வந்து இது கொதிச்சு வத்தட்டு நம்ம அதுக்குள்ள இதை பொடிச்சு எடுத்துருவோம்னா. ஏலக்காய் 2 சகலம் உப்பு பொடிச்சு ரொம்ப நைஸா இல்லாம ரொம்ப தரிதரியா இல்லாம இது கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை. இந்த மாதிரி கட்டியா வரணும். எதுக்குன்னா அப்பதான் இனிப்பு தெரியும். அதுக்காக இனி அடுத்த நம்ம சேர்க்கக்கூடியது தேங்காய். அது நல்லா மிக்ஸ் ஆகணும். இனி ஆஃப் பண்ணிடலாம். லைட்டா நெய் சேர்க்கணும். ஏன்னா இதுலயுமே நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம்ல, உருண்டை உருட்டது வந்து இதுலதான் உருட்டணும். இது கொஞ்சம் சூடு, கை பொறுக்கூடிய சூடுன்னு சொல்லுவோம். அந்த சூடுல என்ன செய்யணும், உருட்டிடணும். வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டு. இந்த டைம்ல நான் வந்து அண்டி பருப்பு வறுத்து போடுவேன். நிறைய நெய்யெல்லாம் ஊத்தாங்க. ஆடி பருப்பு போடுவேன். இந்த மெத்தட்ல ரவையில செய்வோம். நம்ம அரிசி வறுத்து பொடிச்சு செய்யலாம். ரொம்ப டீப்பா இருக்கான்னா லைட்டா திருப்பி விட்டா மட்டும் போதும். லைட்டா கொஞ்சம் சூடு ஆறினோன்னா நம்ம என்ன செய்யலாம், உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும் போது பார்ப்போமா? நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது வந்து
உருட்டிட வேண்டியதுதான். கைச்சூடு இருக்கும்போதே உருட்டிட்டோம்னா நமக்கு வந்து திரும்பி நெய்யோ எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். உருட்டும் போது மட்டும் அண்டிப்பருப்பு எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும். உருட்டிட்டு பார்ப்போமா? பார்க்க நல்லா இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் தான் இப்போ இந்த முறையில மறந்துட்டோம். ஸ்நாக்ஸுக்கு வடை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ல. இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்னா, அதாவது அவளை வச்சு நம்ம இப்படியும் ரெடி பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம வரட்டுவோம், டிஃபன் சாப்பிடுவோம், இல்லைன்னா வரட்டி வைப்போம். மற்றபடி இந்த மாதிரி ரெடி பண்ணது கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போல உள்ள சமையல் வேணா நம்ம வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.